லீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த திரு ரோபோ சங்கர் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரோபோ சங்கர் மரணம் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன? மேடை கலைஞராக இருந்து சின்னத்திரை கலைஞராக மாறி பிறகு வெள்ளித்திரையிலும் ஜொலித்து வந்த கலைஞர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய 46வது வயசுல மரணத்தை தழுவினார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை காட்சி ஊடகத்திலையும் செய்தி ஊடகத்திலையும் செய்தியாக இருந்துட்டு இருந்தது. நேரடி ஒளிபரப்புல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட செய்தி ஊடகத்து மேல இருக்கிற கோபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட இறுதி சடங்கையும் இறுதி ஊர்வலத்தையும் நேரடியா காட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளவு தூரம் காட்டிட்டு இருந்தவங்க அவரோட இறப்புக்கு காரணம் என்ன, அதுக்கான ஒரு விஷயத்தையும் கீழே போட்டிருக்கலாம். அதாவது நம்ம எல்லாம் திரைப்படம் பார்க்குறப்ப குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த நேரடி ஒளிபரப்பு போயிட்டு இருக்கிறப்ப போட்டிருக்கலாங்கிறத என்னோட கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, அவரோட பேட்டியிலேயே அவர் இதுக்கு முன்னாடி சரிவா சொல்லியிருக்கார். குடிக்காத மது வகைகளே இல்லை, நான் அந்த அளவுக்கு குடிச்சிருக்கிறேன், இன்னைக்கு அதை விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு 2 வருட காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் மெலிஞ்சு காணப்பட்டார். அதாவது மஞ்சக்காமலை வந்துருச்சு, அவர் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் குடியை நான் விட்டுட்டேன்னு சொன்னார். இருந்தாலும் அந்த கல்லீரல் பாதிப்புங்கிறது அவருக்கு முழுமையாவே அவரை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது. இப்போ அவரோட கரெக்டா 46வது வயசுலயே அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். இது இவருக்கு மட்டுமான சம்பவமா, இவருக்கு ஒருத்தருக்கு தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவர்கள் வேலைக்கு போயிட்டு இந்த குடியோட அடிமையாகி இதனால சின்ன வயசுலயே அவங்க இறந்து போறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, 2 பேர்த்துக்கிட்ட தான் இதுக்கு தீர்வு இருக்குது. ஒன்று குடிக்கிறவங்க கிட்ட, இன்னொன்று அரசாங்கத்துக்கிட்ட. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்க முடியும். இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று செஞ்சு கொடுங்க, இந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுறதுலேருந்து காப்பாற்றி கொடுங்க, இந்த குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்க முடியும். இது ரோபோ சங்கர் மறைவு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.